Hi friends, welcome to Kadai Samayal. இன்னைக்கு நம்ம கோவை ஸ்பெஷல் கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி பஜ்ஜி குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கூடவே ஒரு 5 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் ஒரே அளவில் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காவுக்கு பதிலாக பீக்கங்காய் கூட சேர்த்து இதே மாதிரி பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் வைக்கிறனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இது இட்லி தோசை கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.